இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய தேங்காய் பர்பி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். தேங்காய் பர்பி செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா சூடாகவும் 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 10 கிஸ்மிஸ் பழமும் அதோடு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிஸ்மிஸ் பழம் வேணாட்டி நீங்கள் போட வேணாம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து மாற்றிக்குவோம். அதே நெய்லேயே நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். தேங்காய் துருவலுமே நல்ல முத்தின தேங்காய் பூவாக இருக்கணும். கருப்பெல்லாம் இல்லாமல் நல்ல வெள்ளையாக இருக்கிற பூ மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயிலேயே முந்திரி பருப்பையும் வறுத்துட்டு அதே எண்ணெயிலேயே இந்த தேங்காய் பூவையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் துருவில் ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் நம்ம 1 வாரம் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். இப்போ தேங்காய் துருவல் நல்லா வறுபட்டுருச்சு. அது கூடவே 3/4 கப் ஜீனி எடுத்திருக்கேன். இப்போ ஜீனியையும் அது கூட சேர்த்துக்குவோம். ஜீனி நல்லா கரைகிறதுக்காக ஒரு 3 ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் ஜீனியும் நல்லா கரைஞ்சி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா பதம் நல்லா வரும். ரொம்ப முருக விட்டுறக்கூடாது. அது கூடவே நான் ஒரு 5 ஏலக்காயை பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு துளி உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஜீனியுமே நல்லா கரைஞ்சி எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்ல பதம் வந்திருக்கு. இப்போ இந்த அளவு வரையில் அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாம். அந்த பிளேட்டில் இப்போ எல்லாத்தையும் மாற்றிடுவோம். இப்போ அந்த தேங்காய் பர்பிக்கு எல்லாத்தையும் நல்லா ஒரே மாதிரி டைட்டாக தட்டி நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வச்சிடலாம். இப்போ அரை மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பீஸ் போட்டு அந்த தேங்காய் பருப்பியை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடுவோம். பார்க்கவே ரொம்ப ஜூஸியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது. இப்போ பாகுமே நல்ல சரியான பதத்தில் நம்ம எடுத்ததுனால இப்போ தேங்காய் பருப்பியை பிச்சு பார்த்தாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த தேங்காய் பருப்பி ரொம்ப பிடிக்கும். டேஸ்டான தேங்காய் பருப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.